ஏன்னா நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க அட் த ஏஜ் ஆஃப் 50 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி அது தோணுச்சு? மாம்பழம் பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். அதை நான் பார்க்குறப்ப கீழே பார்ப்பேன் அளவள்ளியப்பான்னு எழுதியிருக்கும். அப்போ நான் நினச்சேன் அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனாலும் இந்த சின்ன பிள்ளைங்க இன்னும் அதை நான் படித்து என் பிள்ளைங்க படித்து இன்னும் என் பேர பிள்ளைங்க எல்லாருமே அந்த மாதிரி நம்ம பேர் எதுலையாவது ஒன்றில் இருக்கணும் அது இப்படின்னு நினச்சிட்டு நான் சின்ன கதை கவிதை இதெல்லாம் எழுதியிருந்தேன். ஏதாவது பண்ணணும்னு நான் நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்கள்லாம் பெரியவங்களாக ஆயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரீ டைமாக இருந்தது. சரி, அப்போ தான் இணைய வர்த்தகமும் வந்தது. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே என்னால் செய்ய, என்னென்னா ஃபேமிலியில் வெளியில் போய் விட மாட்டாங்க இன்ன வரலுமே. அதனால் வீட்டில் இருந்து செய்யறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டுட்டேன்னா இனிமேல் என்னால் வெளியில் வர முடியாது. ஸோ இணைய வர்த்தகம் ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. இதை யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ், ஸோ அதை வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அந்த அல்காரிதம் தெரியணும், நிறைய விஷயங்கள் அதில் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டீங்க? அது எனக்கு தெரியணும்னு ஆசை. நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் இப்பயுமே. இவெல்லாம் இப்போ வந்துருச்சு, புதுசாக வந்துட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு சின்னவங்களா நான் தேர்ந்தெடுத்து என் கூட இந்த மாதிரி பசங்க எல்லாருமே எனக்கு வீடியோ போடுறது, எடிட் பண்ணுறது, இப்போ என்ன ரீசெண்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலியமாக நான் கற்றுக்கிறேன். ஸோ கற்றுக்கணும், இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த கற்றுக்கிறது இன்னும் ஆசையாக இருக்குது, அடுத்தடுத்து கற்றுக்கணும். நிச்சயமா, ஆக்சுவலி அதுதான் வேணும், கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது மனப்பான்மை தான் வேணும். அதை நாங்களும் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம்.